குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். வேத பிரேத கோபரி கலியுகம். ஆமா, அந்த ஒவ்வொரு யுகத்திலும் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் ஒரே மாதிரி தான். ஜீவராசிகள் ஒரே மாதிரிதான். சூழ்நிலைகளால மாற்றங்கள் ஏற்பட்டுருது. அந்தந்த யுகத்துக்கான சூழ்நிலைகள் மாறும்போது அதுக்கான எண்ணங்களும் செயல்பாடுகளும் அமைஞ்சிரும் அந்த உயிர்கள் இடத்துல. சொல்றப்போ தலைத்தலையாகுமாம் சார்பற்ற செல்வம். ஆமா, குலத்தலையாகுமாம் பொருள். ஆமா, அதுதான் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி குணங்கள் மாறிடான்றதுதான் சொல்றாங்க. இப்போ நல்ல ஒரு அக்ரகாரத்துல பிறந்த ஒரு ஐயர் வீட்டுல ஒரு நல்ல குழந்தை பிறக்குது. நல்ல அக்ரகாரத்துல அவன் என்ன பண்ணுவான், காலையில 5 மணிக்கு எழுந்து குளிப்பாங்க, சில மந்திரங்களை ஓதுவாங்க, இறைவனை பத்தின சிந்தனை இருக்கும், கற்பூரம் காட்டுவாங்க, ஆரத்தி காட்டுவாங்க. உடனே அதுக்கப்புறம் அவர் படிக்க ஆரம்பிச்சிருவாரு, ஸ்லோகங்கள் படிப்பாரு. இல்ல காலேஜ் படிக்கிறவராக இருந்தால் புக்ஸுங்களை படிக்க ஆரம்பிச்சிருவாரு. அடுத்த டைம் வந்த உடனே காலேஜ் கிளம்பிடுவார். இது அந்த சூழ்நிலை அந்த அக்ரகாரத்துல படிச்ச ஒரு நல்ல பையனுக்கு. இதே ஒரு ஸ்லம் ஏரியா, ஒரு ஹவுசிங் போர்டு வச்சுங்க, சென்னையில் ஒரு ஹவுசிங் போர்டு. அங்கே ஒரு நல்ல பையன், நல்லா படிக்கணும்னு அவனுக்கு ஆசை. எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே பக்கத்துலேயே ஒரு சங்கு ஊதுவான் சின்ன பையன் ஒருத்தன். என்னடான்னா அவங்க வீட்டில் சங்கு ஊதி பழக்க சொல்லியிருப்பாங்க அவனை. அவங்க அவங்க வேலை குலத்தொழில் அது அவங்களுக்கு. அப்போ பையனை என்ன பண்ணான், டேய் என்ன சங்கு ஊதத்தை கற்றுக்கடா நல்லா அப்படின்னா அவன் பக்கத்தில் சங்கு ஊதின்னு இருப்பான். அப்போ இங்கே படிக்கணும்னு நினச்சி புத்தகத்தை எடுத்தவன் என்னடான்னு இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பிரச்சனைகள், இன்னொரு பக்கத்தில் வேற மாதிரி. அப்போ இந்த சூழ்நிலைகள் ஒரேடியா போட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸு ஒரு பக்கம் போயின்னு இருக்கும். இப்போ சூழ்நிலைகள் என்ன பண்ணோன்னா அவனை நல்ல பையன்தான், நல்ல பிறவி, அப்பா அம்மா நல்லவங்க. சூழ்நிலை அவனுக்கு அமைஞ்ச இடம் சரியில்லாமல் அவனோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றா மாறி செயல்பாடுகளை வேற மாதிரி கொண்டு போயிடும். என்ன ஆகும்னா நாளைக்கு அவன் கூட ஒரு சாவாச்சுன்னா உடனே சங்கு ஊதிக்கின்னு விசில் அடிச்சுக்கின்னு டான்ஸ் ஆடுற கட்டத்துக்கு போயிடுவான். காரணம் என்னன்னா அந்த இடம் அப்படி. அந்த இடத்துல அவனோட வாழ்வாதாரம், அவனோட பழக்க வழக்கங்கள் அவனை மாற்றி அந்த நிலைக்கு கொண்டு போயிடும். அப்போ அந்த கர்ம வினை இங்கே மாற்றிடும். ஒரு பிறவில செய்த கர்ம வினை இங்கே மாற்றும். என்ன காரணம்னா அப்போ அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு வினை அமைஞ்சிருந்து சூழ்நிலை மாறி இருக்கணும். வினை அமைஞ்சது, சூழ்நிலை மாறலைன்றதுனால அவன் இந்த செயலில் மாட்டிக்கணும். இப்போ சூழ்நிலை மாறி இருந்ததுன்னா அவன் பிறந்த இடம் இங்கே கிடையாது, வேற அண்ணா நகரில் பிறந்திருப்பான். அண்ணா நகர் எப்படி இருக்கும், எல்லாம் ஒரு டாப்பான ஏரியா அது. அப்போ அந்த அண்ணா நகரில் பிறந்திருந்தான்னு வச்சுங்க, நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருச்சு, பிறவியோட நல்ல செயல்பாடுகள் அவனுக்கு இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, இடமும் நல்லா அமைஞ்சதுன்னும் போது அவன் டாப்பாக போயிடுவான். அவன் எங்கேயோ போயிட, பெரிய படிப்பாளி, பண்பாளி, பெரிய அரசியல்வாதி, பெரிய அதிகாரி, அந்த மாதிரி சூழ்நிலைகள் அவனை மாற்றிட்டு இருக்கும். சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாற்றிடும். அப்போ அவனுக்கு ரெண்டுமே இருக்கணும், சூழ்நிலை இருக்கணும், முற்பிறவி பாவ புண்ணியங்களோட பலன் இருக்கணும். இது ரெண்டுமே அமையும் போது தான் அவனோட வாழ்க்கை மாறும். உப்புள் பொடி தாலிப்பொடி. ஆமா, அது ரெண்டு சொல்றாங்க. நம்ம ஒரு கூட்ட நெரிசல் இருக்குது, நம்ம நாட்டில் போயிருக்கிறப்போ யார் மேல தெரியாதனமா கால் பட்டுட்டு எங்களா கண்ணை வச்சிருக்கிற பிடரியால கண்ணை வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த தாலி கட்டுறப்ப பின்னாடி கட்டுறாங்க. ஆமா, அந்த பிடரிக்கும் சொன்ன வார்த்தைக்கும் தாலி கட்டுற அந்த இதுக்கு ஏதாவது அதுக்கு எதுவும் நான் படிச்ச மாதிரியே சொன்ன மாதிரியே கேள்விப்படல. ஆனா முடிச்சு போடுறதுன்றது பின்னாடிதான் நின்று போட முடியும், அதுக்காக பின்பக்கம். ஆனா அது பிடரில அது சம்பந்தப்படலை. அது முடிச்சு போறதுக்கு உகந்த இடம் பின்பக்கம் தான், அதனால சொல்லுவாங்க. ஆனா நம்ம பாடத்துங்களை சொல்லியிருக்கல பிடரின்னா என்ன வேலை செய்யணும், அது பாடத்துல வர்றவங்களுக்கு பிடரி வேலை செய்யும். ரெண்டாவது பிடரியை பத்தி அவங்களுக்கு தெரியணுமே தவிர இந்த முடிச்சு போறதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தொப்புள் கொடி உறவு, தாலி கொடி உறவு, இந்த உறவுகள் எல்லா வகையிலையுமே இது வேற வேற. ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். தொப்புள் கொடி உறவுன்றது வேற, தாலி கொடி உறவுன்றது வேற.
இந்த உறவுகள்லாம் வந்து இப்போ இதுல சொல்லுவாங்க பாருங்க. ஔவையார் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, தூக்கி வளர்த்தான் அண்ணன் தம்பி, தூக்கி வளர்க்குறான். தூக்கி வளர்க்குறவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ அண்ணனோ தம்பியோ போயிட்டா அவனுக்கு வந்து தோல்வலி போகும். தோல்வலி தான் போகும். தூக்கி வளர்த்தவன் போயிட்டான்னா தோல் வலி போகும். அப்பா போயிட்டாருன்னா கல்வி போயிடும். ஏன்னா வெளியில இருக்கிற கல்வியை, வெளியில இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், ஒரு விஷயத்தையும் அப்பா தான் வீட்டுல கொண்டு வந்து பையனுக்கு சொல்லுவார் சின்ன போதில். அப்போ அப்பா போயிட்டாருன்னா அவருக்கு கல்வி போயிடும். தாய் போயிட்டா அவனுக்கு வந்து அறுசுவை உணவு போயிடும். சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி போயிட்டா தோல் வலி போயிடும். ஏன்னா தோல் மேல தூக்கி வளர்த்திருப்பான், அப்ப தோல் வலி போகும். ஆனா தாலி, பொற்தாலி, அது போனா எல்லாம் போகணும். பொற்தாலியோடு எல்லாம் போகணும். அப்ப என்ன அர்த்தம்னா, பொண்டாட்டி போச்சுன்னா மொத்தமே போச்சு, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் போயிடும். இதுதான் தாலி கொடியோட மிக அழுத்த திருதான். ஔவையார் சொன்ன பாடல் இது. ஔவையார் சொல்லுவாங்க, இத்தனைக்கும் அவங்க கல்யாணம் ஆகல, அவங்க இந்த கல்யாணம் அந்த தாலிக்கான மிகப்பெரிய விஷயத்த சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எதெல்லாம் போவோம் எல்லாம் போய் கடைசியா தாலி கொடியோட எல்லாம் போவோம்ட்டான். தாலி போச்சுன்னா எல்லாம் அதாவது பெண்ணு, திருமணமான பெண் இறந்துட்டா அந்த வீட்டுக்காரனுக்கு எல்லாமே போச்சு அதோட. ஒவ்வொரு ஞானிகளும் வாழ்க்கையில பல விஷயங்களை நமக்கு சொல்றாங்க, உணர்த்துறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அகப்பை சித்தர் ஒரு பாடல்ல, நஞ்சு உண்ண வேணாப்பா, நீ விஷம் ஒன்றும் குடிக்க வேணாம், சாமி கும்பிட்றதுக்கு ஏன்டா விஷம் குடிக்கிற மாதிரி அலறன்றார். நஞ்சுண்ண வேண்டாவே நாயகன் தாழ் பெறவே. இறைவனோட காலை பிடிக்கணும்னு சொன்னா உன்னை விஷம் ஒண்ணு நாங்க குடிக்க சொல்லலடா பாவி, நாங்க சொல்றத மட்டும் செய்யி, வந்து உக்காரு, உன் காதை குடு, உன் காதை மட்டும் குடு, நாங்க சில விஷயங்களை உன் காதுக்குள்ள புகுத்துறோம், அதை எடுத்துன்னு ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சுக்க, ஆழ் மனசுல அதை வச்சுக்க, நாங்க சொல்றத உள்வாங்கி அந்த ஆழ் மனசுல எடுத்துன்னு போய் சேவ் பண்ணி வச்சுக்க. இப்போ எப்படியோ உன் கர்மா, உன்னோட தலையெழுத்து, நீ பிறந்த சூழ்நிலை உன்னை இப்படி வச்சிருக்குது. ஆனா நாங்க சொல்றத மட்டும் காதுல வாங்கினீன்னா இந்த ஆழ் மனசுல போய் தியானமா உக்காந்துரும் உள்ள, இது ஹார்ட் டிஸ்க்ல பதிவாயிடும். அடுத்த பிறவியில உனக்கு பிறவி எடுக்கிறதுக்கு போகுது இல்லையா, உன்னோட உடல் இங்க விழுந்துருது, சூட்சும உடல் தான் பிறவி எடுக்க போகுது. அப்போ அந்த சூட்சும உடல்ல தான் அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் வழியா அடுத்து என்ன பிறவி எடுக்கணும்ன்றது நாங்க சொன்னதை காதுல வாங்கி பதிய வச்சிருக்க பத்தியா, அது எடுத்துட்டு வந்துடும். அப்போ அடுத்த பிறவில சுத்த பிறவியா உனக்கு கிடைச்சிரும். நீ இந்த ஆன்மீக பாதையில சிறப்பா போயிடலாம். அதனால நாங்க சொல்றத அட்லீஸ்ட் காதுல வாங்குங்க, செயல்படுத்துறீங்களோ இல்லையோ காதுல வாங்குங்க அப்படின்னு ஒரு ஞானியும் சொன்னாங்க, எழுதியும் கொடுத்துட்டாங்க. அவங்க என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.